ஹாய், வெல்கம் டு குக்கிங் கொண்டாட்டம். இந்த எபிசோடில் நாம் மயோனைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மயோனைஸில் ஒன்று வெஜிடேரியன் அண்ட் ஒன் நான்வெஜ். ஐ மீன் லைக் எக்கு சேர்த்து பண்ணோம்னா அதை நான்வெஜ்ஜாக கன்சிடர் பண்ணுறோம். அப்புறமா வெஜிடேரியனில் பியூராக மில்க் அண்ட் ஆயில் வச்சு நம்ம ஹவு டு மேக் மயோனைஸுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க. ஒரு 125 ml மில்க் இருக்குது. அதில் ஒரு சின்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த மில்க் நல்ல சில்லுன்னு இருக்கணும். ஓகே, ஸோ யூ ஆட் கொஞ்சமாக மஸ்டர்ட் பேஸ்ட், அப்புறமா இதில் ஒரு 300 ml ஆயில் கொஞ்சம் அப்புறமா சேர்த்துக்கலாம். இதை நம்ம blend பண்ணுறோம். இது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். இப்போ இதை இன்னும் இது கம்ப்ளீட் ஆகலை. நாம் இதில் கொஞ்சம் சால்ட், சுகர் அண்ட் லிட்டில் பிட் மோர் மஸ்டர்ட் சுகர் ஆட் பண்ணுறோம். சால்ட் ஆட் பண்ணுறோம். அப்புறமா இருக்கிற இந்த மீதி எண்ணெயை ஆட் பண்ணிட்டு இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் ஒரு டைம் இதை blend பண்ணோம்னா இட்ஸ் ஃபினிஷ். That is your perfect mayonnaise. இங்கே நாம் எக்கு வச்சு மயோனைஸ் பண்ண போகிறோம். அந்த எக்கில் வந்து எக் யோக் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 எக் யோக்கு, நார்மலி ஒரு எக் யோக்கு யூ நீட் டு டேக் 150 ml ஆயில். ஓகே, ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். இன்னும் அந்த நம்ம வெஜிடேரியன் இதை வந்து இன்னும் அதுலேயும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. அது டெரிவேட்டிவ்ஸ் பண்ணும்போது சில மாற்றங்களுக்கெல்லாம் உட்படும். சரியா? இப்போ நம்ம இந்த மயோனைஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். எக்கு வச்சு யூஸ் பண்ணுவோம். இப்போ நாம் எக் யோக்கு யூஸ் பண்ணி எப்படி மயோனைஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எக் யோக்கை நல்லா விஸ்க் பண்ணிக்காங்க. இப்போ இந்த விஸ்க் பண்ணும்போது இப்படியே எண்ணெயை ஊற்றி இது எமல்சிஃபிகேஷன் அப்படிம்பாங்க. இந்த எக்கும் அதுவும் ஒன்றா எமல்சிஃபை ஆகிறது. ஸோ அந்த மயோனைஸ் மாதிரி நீங்கள் எடுத்தமா கவுத்தமான்னு சொல்லி பிளெண்டரில் போட்டு அடிக்க முடியாது. தட் இஸ் வீட்டில் பண்ணால் கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். அதர்வைஸ் இண்டஸ்ட்ரியல் ஸ்கேலில் பண்ணால் அது ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை. இதை மாதிரி ஒரு பெரிய விஸ்கு ஓடும் ஆட்டோமேட்டிக்காக. அதில் எக் யோக் போட்டு இந்த மாதிரி எண்ணெயை போர் பண்ணால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடி ஆயிரும். இது சில நேரத்துக்கு கர்டலும் ஆயிரும். கொஞ்சம் டெம்பரேச்சர் சரியாக வரல அப்படின்னு சொன்னால் இந்த எண்ணெயும் எக் யோக்கும் கம்ப்ளீட்டாக பிரிஞ்சு போயிடும். அதை பற்றி நீங்கள் ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம். இன்னொரு எக் யோக் எடுத்துக்காங்க. எடுத்துகிட்டு இதே மாதிரி மீதி இருக்கிற எண்ணெயை இதில் விட்டு இதே மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்த பிறகு அந்த கர்டலானதை இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஓகே. ஓகே, ஸோ நோ நீட் டு வரி. நம்ம வந்து இப்போது எக் யோக்கில் மைனஸ் பண்ணியிருக்கோம்.
எக் யோக்கில் மைனஸ் வந்து இந்த மாதிரி ரொம்ப ரிச்சாக இருக்கும். இந்த மாதிரி கலர் கொஞ்சம் எல்லோயிஷ், பேல் எல்லோயிஷாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து இஸ் டூ திக். ஓகே, இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் அது ரொம்ப பிளாண்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணோம், கொஞ்சம் மஸ்டர்ட் பேஸ்ட், இந்த பெப்பர்லாம் நீங்கள் அப்புறமா கூட ஆட் பண்ணலாம். நீங்கள் எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணும்போது கூட ஆட் பண்ணலாம். நான் இது உங்களுக்கு ஜஸ்ட்டு டெமோக்காண்டி காட்டுறேன். இது வந்து லெமன் ஜூஸ். நீங்கள் லெமன் ஜூஸ் விடும்போது இது கொஞ்சம் தின் ஆகும். தின் மட்டும் ஆகாது, அதோட டேஸ்ட்டும் கம்ப்ளீட்டாக என்ஹான்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருந்தது, இப்போது கொஞ்சம் லூஸ் ஆகிருக்கா. இதே மாதிரி தான் நம்ம வெஜ்ஜு மயோனைஸ்லேயும் உங்களுக்கு லெமன் ஜூஸ் ஆர் வினேகர் டு மேக் இட் தின் ஆர் டெரிவேட்டிவ்ஸ். இந்த இதிலேருந்து வேறு சாஸு நாம் இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணுறோம் அண்ட் வி ஃபினிஷ் இட். ஓகே, இப்போ இந்த சாஸ்லேருந்து நீங்கள் என்ன ஃப்ளேவர்னாலும் வேறு டெரிவேட்டிவ்ஸ் செஞ்சுக்கலாம். இந்த டெரிவேட்டிவ்ஸை பற்றி இன்னும் வரப்போகிற காலத்தில் மற்றொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நாம் 2 மயோனைஸு எப்படி வித் எக் அண்ட் வித்தவுட் எக், அந்த 2 எப்படி மயோனைஸையும் நம்ம செய்கிறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கு இந்த எபிசோடை நாம் முடிச்சுட்டு அடுத்த எபிசோடில் இன்னும் ஒரு அருமையான வீடியோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். ஓகே, பபாய், தேங்க்யூ வெரி மச்.